சிம்பிளான கிறிஸ்பியான கார பூந்தி 10 நிமிஷத்தில் இந்த தீபாவளிக்கு பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. இது ரொம்ப ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் பண்ணலாம். இதுக்கு 2 கப் கடலை மாவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்துக்கலாம். அரிசி மாவு ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். இதுக்கப்புறமா இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் மட்டும் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கலர் பிடிக்குன்னா போட்டுக்கலாம், பட் நான் வந்து கலர் போடலை. ஸோ முதல்ல நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் ஆகும் நல்லா. இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இவ்வளோதான் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 1.5 கப் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும். இந்த மாவு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஆயிலில் விட்டு பார்க்கணும். அப்படி உங்களுக்கு விடும்போது நல்லா உப்பி வந்துச்சு, அதில் வந்து வால் மாதிரி வரலன்னா அந்த மாவு கரெக்டான அர்த்தம். இன்கேஸ் அது வந்து உப்பி வரல, ஃப்ளாட் ஆச்சு, இல்லை அதனால் வால் மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியோ இல்லை கொஞ்சம் மாவோ சேர்க்க வேண்டி வரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு கார பூந்தி ரவுண்டாக வேணும்னா நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக அந்த பூந்தியில் வால் வந்தனால பரவாயில்ல, அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் நான் இது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது கூட நீங்கள் போடாமல் கூட பண்ணலாம். கடைசியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் செக் பண்ணுறேன் கரெக்டாக வருதான்ட்டு. நல்ல சூடான எண்ணெயில் கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் ரவுண்டு. இப்போது ஒரு பூந்தி கரண்டி எடுத்துகிட்டு அது மேலே நம்ம என்ன பண்ணலான்னா பூந்தியை ஊற்றிட்டு நல்ல ஒரு சூடான எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா பூந்தி வந்து ஃப்ளாட் ஆகிடும், அதாவது பூந்தி உப்பி வராது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆயிலோட ஹீட் ரொம்ப முக்கியம். ஆயில் அப்படின்னா இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெயுமே யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க. நல்லா பூந்தி எல்லாம் உப்பி வந்ததுக்கப்புறமா மீடியமில் வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது சீக்கிரமாக ப்ரௌன் ஆகுது, நல்லா கிறிஸ்பினஸோடு இருக்கும். இது ஃப்ரை பண்ணணுன்னு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும். மேக்ஸிமம் இது ஆயில் குடிக்காது பூந்தி. ஸோ பாருங்கள், எல்லாம் பர்ஃபெக்டாக ரவுண்டாக கிறிஸ்பியாக நமக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி கலர் பூந்தி வேணுன்னா நீங்கள் ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் இந்த பேட்டரில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இதே வந்து மெட்ராஸ் மிக்சரில் நீங்கள் பூந்தி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓமம், அதாவது ஓமப்பொடி ரெடி பண்ணணும். அதாவது ப்ளைன் சேவ் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் பக்கோடா மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு மிக்சர் ரெடி ஆகிடும். இது பூந்திக்கும் அந்த மிக்சருக்கும் அதான் வந்து டிஃப்ரென்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ், அவல், கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி போடலாம். நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு அந்த பூந்தி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. நான் சொன்ன அளவுகளோட தண்ணியை ஊற்றி பாருங்கள், டெஃபினட்டாக கரெக்டாக வரும். இதிலே பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கடைகளில் ஆயிலில் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே திரும்ப ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அது சீக்கிரமாக அந்த எண்ணெயோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஹைஜீனாக பண்ணுவோம், நல்லது கூட குழந்தைகளுக்கு. இப்போது நான் நிலக்கடலை எடுத்திருக்கேன், அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம முந்திரி வந்து ஃப்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிடிச்சிருந்துன்னா பாதாம் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரை பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேனில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு இதெல்லாம் வந்து லைட்டாக வதக்கி நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் வதக்கி அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஸோ அப்படியும் பண்ணலாம் நீங்கள். இதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, அது இமீடியட்டாக ப்ரௌன் ஆகிடும். இதுவுமே நல்ல சூடான எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணணும். லைட் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துடணும். இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கப்புறமா பூண்டு,
இந்த பூண்டு ஒரு 5 பூண்டு எடுத்து கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கல அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு பதிலாக பெருங்காயம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவுமே கிறிஸ்பி ஆகணும், சொத சொதன்னு இருக்கக்கூடாது. நல்லா சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கறிவேப்பிலை கிட்டத்தட்ட நான் சின்ன கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி ஆயிலெல்லாம் இல்லாமல் நம்ம எடுத்து அதையும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். கடைசியாக நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதா. ஸோ பாருங்கள், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக நமக்கு வீட்லேயே மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் இதுவுமே கிடையாது. நான் கடைசியாக இதில் மிளகாய்த்தூள் போட போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ரோஸ்டட் கியூமின் பவுடர், அதாவது வறுத்த ஜீரகப்பொடி போட்டுக்கலாம். ஜீரணத்துக்காக பெருங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் சூடான பூந்திலியை போடும்போது நமக்கு அதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. காரத்துக்கு மட்டும் கொஞ்சம் எனக்கு தேவைப்பட்டது மிளகாய்த்தூள். ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஆறுறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் ரூம் டெம்பரேச்சரில் ஓப்பன்லேயும் வச்சுருக்க வேணாம். ஆறுனோடனே இம்மீடியட்டாக எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஈவினிங் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் தயிர் சாதம் சாப்பிடும்போது கொஞ்சம் பூந்தி இதை போட்டு மேலே போட்டு சாப்பிட்லாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே புளி சாதத்துக்கு, தக்காளி சாதம், லெமன் ரைஸ்க்கும் நீங்கள் கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். உங்களால் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்.